இந்த மனம் எப்போது அமைதியாகுதோ அப்போ தான் நீ என்ன ஆகுவ, சந்தோஷமாக இருப்ப. அப்போ மனம் அமைதி ஆகிறதுக்கும் மனம் பேதலிக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, உனக்கெல்லாம் எதெல்லாம் நெகட்டிவான தாட்ஸுகள் நிறைய உருவாகுதோ அப்போல்லாம் இந்த மனம் பேசி புலம்ப பண்ணிகிட்டே இருக்கும். இது அப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும், அதை பண்ணு, இதை இப்படி பண்ணு, இது இப்படி பண்ணு அப்படின்னு உன்னை போட்டு குழப்பம். குழப்பற இன்னும் கொஞ்சம் பயமாகி உனக்குள்ளே எதுவுமே வேலை செய்யாமல் போயிடும். அப்போ உடல் கெடும், ப்ரெஷர் வரும், சர்க்கரை வரும், கொழுப்பு வரும், எல்லா நோய்களும் வந்துடும். சித்தர்கள் சொன்ன மாதிரி 4448 வகையான நோய்களும் நமக்கு வரத்துக்கு உண்டான எல்லா அறிகுறியும் வாய்ந்துடும். அப்போ இதெல்லாம் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இந்த மனத்தை எப்படி அடக்கிறது, எப்படி கையாளுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தேவை. அப்போ மனங்கிறது ஒரு சாதாரணமானது தான். அதாவது கண்ணுக்கே தெரியாமல் ஒரு லேசான ஒரு சக்தியில் இயங்கிறது தான் மனம். ஆனால் அவ்வளோ பெரிய மனதை ஒரு மலசோடு கல் மாதிரி உருவாக்கவும் நம்மளால் முடியும். இந்த மனதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அப்போ இந்த மனதை லேசாக வச்சுக்க பழகணும். அப்போ இந்த மனதை லேசாக வச்சுக்க பழகிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு செல்வமும் வர ஆரம்பிச்சிடும்.